நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய மற்றும் ஒரு கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியை பொறுத்தமட்டில் சப்ரகமு மாகாண தீபாவளி விழா மற்றும் அரச கலை இலக்கிய விழா தொடர்பிலான ஒரு கலந்துரையாடலாகத்தான் இந்த கலந்துரையாடல் மாறப்போகின்றது. எம்மோடு இணைந்திருக்கின்றார் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சரின் இணைப்பாளரும் ஒருங்கிணைப்பு செயலாளருமான திரு எஸ் சிவனேசன் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அதாவது தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பாக இடம்பெற்று இந்த முறை சப்ரகமு மாகாண தீபாவளி விழா மற்றும் அரச கலை இலக்கிய விழா இடம்பெறப் போகின்றது. உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கின்றோம். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கும் உரித்தாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அரச சப்ரகமு மாகாண தீபாவளி விழா இடம்பெறப் போகின்றது. இது குறித்தான ஒரு கலந்துரையாடல் பகுதியில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறோம். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இடம்பெற்றிருக்குது? உண்மையிலேயே எமது கௌரவ பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் இரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து தெரிவாகிய ஒரு முதல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். இவரின் வருகையின் பின்னர் இரத்தினபுரியிலும் சபரகமுத்திலும் பல்வேறு மாறுபட்ட செயற்பாடுகளை ஏற்பாடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. இதனூடாக எமது பிரதி அமைச்சரின் ஒரு ஆலோசனையாக அவரின் வழிகாட்டலினூடாக எமது சபரகமு மாகாணம் ஆளுநருடன் கலந்துரையாடிய பின்னர் அவரின் உறுதிமுறைக்கு அமைய இம்முறை முதல் முறையாக, இது மிக முக்கியமானது, சபரகமு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாகாணத்தின் ஏற்பாட்டில் தீபாவளி விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு உண்மையிலே ஒரு பிரதி அமைச்சராக அவரின் வழிகாட்டல் எமக்கு மிக முக்கியமாக இருந்தது. இதற்கு செயலகம், இரத்தினபுரி மாவட்ட செயலகமும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. பொதுவாக இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் என்று வரும்போது மத்திய மாகாணமாக இருக்கலாம், வட மாகாணம், கிழக்கு மாகாணம் பகுதிகளில் தான் இவ்வாறான நிகழ்வுகள், தமிழ் நிகழ்வுகள் இடம்பெறும். இந்த சப்ரகமு மாகாணத்தில் இவ்வாறு முதல் தடவையாக இது இடம்பெறப் போகின்றது. இந்த மக்களுக்கு இது எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க போகின்றீர்கள்? உண்மையிலே இங்கு இரண்டு விடயங்களை பற்றி நாம் உண்மையிலே பேச வேண்டியிருக்கிறது. தீபாவளி விழாவும் நீங்கள் சொல்வது போல் அரச கலை இலக்கிய விழா. மாகாணங்கள், பல மாகாணங்களிலும் அரச கலை விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனினும் நீங்கள் இம்முறை பார்த்தீர்களானால் சப்ரகமு மாகாணத்தில் நடக்கவிருக்கும் இந்த அரச கலை இலக்கிய விழா மிகவும் சிறப்பானது. காரணம், 50% மேலான நிகழ்ச்சிகள் தமிழ் மொழியில் நடக்க இருக்கின்றன. போட்டிகள், இதுவரையும் நடைபெறாத பல போட்டிகள் தமிழ் மொழியில் நடைபெற இருக்கின்றன. உதாரணமாக பரதநாட்டியம், கதம்பம் போன்ற நிகழ்வுகள் இதற்கு முதல் இங்கு இருக்கவில்லை. இம்முதல் முறையாக நாங்கள் சேர்த்திருக்கிறோம். எனவே சப்ரகமு மாகாணத்தில் உள்ள சகல மக்களையும் இந்த போட்டிகளுடன் இணைந்து, இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இம்முறை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக, அதாவது தேசிய தீபாவளி விழா இம்முறை ஹட்டனில் இடம்பெற்றிருந்தது. அது நேரம் இந்த சப்ரகமு மாகாண தீபாவளி விழா மற்றும் அரச கலை இலக்கிய விழா தான் ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் இடம்பெறப் போகின்றது. குறிப்பாக நீங்கள் பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினுடைய பிரதி அமைச்சரின் இணைப்பாளராக செயற்படுகின்றீர்கள். இந்த சப்ரகமு மாகாண இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் இந்த நாட்களில் அவர்களுடைய முக்கிய எதிர்பார்ப்புகள் என்ன? வாழ்வாதார விடயங்களாக இருக்கலாம், அதை தாண்டி இந்த இலக்கியம் சார்பில், கல்வி சார்பில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? உண்மையிலே இதுவரை காலமும் சப்ரகமு மாகாணம் அல்லது இரத்தினபுரி மாவட்டம், கேகாலை மாவட்டம் போன்றவை கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களாக இருந்தன. காரணம் உங்களுக்கு தெரியும், மலையகம் என்ற உடனே எல்லோரும் யோசிப்பது பதுளை, நூரலிய, கண்டி. மலையகம் என்று சொல்லும் போது மத்திய மாகாணத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஊவால இருக்கக்கூடிய பதிலையும் பண்டார விலை கூட அதிகமாக யோசிக்க மாட்டார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் கேகாலை, இரத்தினபுரி போன்றவற்றை யாரும் இதுவரை அவர்கள் கணக்கில் எடுத்திருக்கவில்லை. எனவே அதுதான் இந்த முறை எமது பிரதியமைச்சரின் வருகையின் ஊடாக பல செயற்பாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம், இந்திய வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம். இம்முறை 283 வீடுகள் கொடுக்கப்பட உள்ளன. இதேபோல் மக்களின் தேவைகள், உண்மையிலே வீடமைப்பு திட்டம் அவர்களுக்கு மிக்க தேவையாக இருக்கின்றது. அவர்களுக்கு மிக குறைந்த அளவிலேயே இதுவரை காலமும் வீடமைப்பு திட்டங்கள் மட்டுமல்ல, அடிப்படை வசதிகளுக்கான தேவைகள் கூட, அதற்கான நிதி ஒதுக்கீடு கூட மிக குறைவாகவே இருந்தது. அதற்கு மிக குறைவாகவே அந்த நிதி ஒதுக்கீடுகள் இருந்தன. எனினும் இம்முறை அதற்காக பாடசாலைகளுக்காக இருக்கட்டும், தோட்டப்புறங்களுக்காக இருக்கட்டும், மலையக மக்களுக்காக பல்வேறு வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த வீடமைப்பு திட்டம். அடுத்தது இந்த கலை இலக்கிய விழா. இந்த கலை இலக்கிய விழா என்பது எமது மக்களின், தமிழ் பேசும் மக்களின், அது தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், மக்களின் கலை மற்றும் இலக்கிய திறமைகளை முன்கொண்டு வர ஒரு சிறந்த களமாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இலங்கையினுடைய கல்வி முறையில் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இதற்கிடையில் சப்ரகமு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் தமிழ் மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கைகள், தமிழ் பாடசாலைகளினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், இதெல்லாம் எவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டில் இடம்பெறப் போகின்றன? உண்மையிலே குறிப்பிட வேண்டும் என்றால் இம்முறை பல மாற்றங்கள், புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்துடன் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எனினும் இருக்கும் பாடசாலைகளின் வளங்களை மேம்படுத்தவும், ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வாக எதிர்வரும் மாதங்களில் நான் நினைக்கிறேன் சில சட்ட சிக்கல்களை தாண்டிய பின்னர் பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான, ஆசிரியர்களாக பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான அந்த செயற்பாடும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் மூலம் கிட்டத்தட்ட 700 பட்டதாரிகளுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது ஆசிரியர்களாக. எனவே சப்ரகமு மாகாணத்தில் உள்ள மிக பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக நாம் காணக்கூடியதாக இருப்பது ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆசிரியர் பற்றாக்குறை வெகு விரைவில் நிவர்த்தி செய்யப்படுவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதன் அதன் பின்னர் வளங்களின் அந்த அதிகரிப்பும் ஏற்பாடு செய்யப்படும். இதன் போது எமது சப்ரகமு மாகாண மக்களின் கல்வியில் வளர்ச்சியை காண முடியதாக இருக்கும். இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்று சொல்லும்போது சப்ரகமு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி கற்ற அந்த ஆசிரியர்களினுடைய அதிக பட்டதாரிகளை உருவாக்குவதா, அல்லது வேறு மாகாணங்களிலிருந்து சப்ரகமு மாகாணத்தினுடைய மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை அதிகரித்து மேற்கொள்வதற்கு திட்டங்கள் இருக்கின்றனவா? உண்மையிலே எமது பிரதியமைச்சரின் நோக்கத்தின் அடிப்படையில் இரத்தினபுரியிலே அல்லது சப்ரகமுவத்திலே அதற்கான வளங்களையும் ஆசிரியர்களையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. காரணம், வேறு மாகாணங்களுக்கு சென்று நமது மாணவர்கள் படிக்கும் போது அதற்கான செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி எமது மக்களிடம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். எனவே இடைவிலகல்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே இம்முறை பல பாடசாலைகளில் விஞ்ஞானம், கணிதம் பாடங்களை உயர்தரத்திற்கு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எமக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் கலை இலக்கிய பாடங்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான வழிகள் கிடைத்துள்ளன. அண்மையில் பரியோவான் தமிழ் வித்யாலயம் ரக்குவானையில் ஒரு விஞ்ஞான பாடநெறிக்கான வித்தியாசப்பட்ட ஒரு கட்டிடத்தை கூட திறந்து வைக்கக்கூடியதாக இருந்தது. எனவே எமது மாகாணத்திலேயே எமது மாணவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதே எமது பிரதி அமைச்சரதும் எமதனதும் நோக்கமாக இருக்கிறது. சப்ரகமு மாகாணத்தை பொறுத்தமட்டில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கிய முதல் சந்தர்ப்பமாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தினூடாக சப்ரகமு மாகாணத்திலே தமிழ் அமைச்சர் ஒருவர், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உருவாகி இருக்கின்றார் பிரதி அமைச்சர். குறிப்பாக பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சராக இருக்கின்றார் பிரதீப் அவர்கள். குறிப்பாக அவரோடு இணைந்து பயணிக்கின்ற இந்த செயற்திட்டங்கள், குறிப்பாக மாணவர்களுக்காக இருக்கலாம், சப்ரகமு மாகாண மக்களுக்காக இருக்கலாம், பொதுவாக அவரோடு பயணிக்கின்ற இந்த காலப்பகுதியில் அடுத்தடுத்த திட்டங்கள் குறித்தான எதிர்பார்ப்பு கருத்துக்கள் என்ன? நேரம் குறிப்பாக இந்த வீட்டு வசதிகள் என்று சொல்லும்போது வீடமைப்பு இது தொடர்பிலும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். பொதுவாக பண்டார வழியிலே வீட்டு பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது. சப்ரகமு மாகாண மக்களுக்கான அந்த வீட்டு வசதிகள் குறித்தும் நாங்கள் பேசலாம். உண்மையிலே கடந்த கால அரசாங்கங்களினூடாக நிறுத்தப்பட்டிருந்த பல வேலை திட்டங்களை எமது பிரதியமைச்சரின் வருகையினூடாக செயல்படுத்தக்கூடியதாக இருந்தது. நீங்கள் நினைவு கூர்ந்ததனால் நான் இதை கூறுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இரத்தினபுரி வரலாற்றில், சப்ரகமு வரலாற்றிலேயே வாக்குகள் மூலம் ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவான முதல் முறை இது. அதுவும் இங்கு மிக சிறப்பானது, எமது பிரதியமைச்சர் 1,12,711 வாக்குகள் பெற்றிருந்தார். அதை கணக்கீடு ரீதியாக பார்க்கும்போது பெரும்பான்மை மக்களின் வாக்குகளும் இங்கு அதிகமாக இருந்தது. எனவே எமது பிரதியமைச்சருக்கு இருக்கும் ஒரு பொறுப்பு மலையக மக்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களுக்கும் பாரிய சேவை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரக்குவான தேர்தல் தொகுதி அவருக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பொறுப்புடன் சேர்த்து எமது மக்களுக்கும் இதற்கு முதல் அரசாங்கங்களினால் நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கி வீட்டு திட்டங்களாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகள், பாதை வசதிகள், நீர் வசதிகள் போன்ற பல வேலை திட்டங்களை இப்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில், உண்மையிலே இந்த காலங்களில் கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஒரு சுபீட்சமான ஆண்டாக கட்டாயம் அமையும் என்ற நம்பிக்கை இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. அதாவது சப்ரகமு மாகாணத்திலே ஒரு தீபாவளி விழா, அதே நேரம் அரச கலை இலக்கிய விழா என்று சொல்லும்போது
இந்த விடயம் சப்ரகமும் மாகாணம் என்று சொல்லும் போதே சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மலையகம் என்று சொல்லும்போது மத்திய மாகாணம், ஊவா மாகாணம் எடுப்படுகின்றது. மத்திய மாகாணத்தில் பெரும்பான்மையாக அதிகமாக தமிழர்கள் இருக்கின்றார்கள், ஊவா மாகாணத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். அதே நேரம் கண்டி மாவட்டம் இந்த பகுதிகளில் இருக்கின்றார்கள், நூறு மாவட்டங்களில். ஆனால் சப்ரகமு என்று சொல்லும் போது பெரும்பான்மை அதிகமாக சகோதர மொழியைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். இதற்கிடையில் இங்கு இருக்கக்கூடிய கேகாலை மாவட்டமாக இருக்கலாம், ரத்னபுரியில் ஓரளவு தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள். ஆனால் இந்த பகுதிகளிலே இவ்வாறு கலை நிகழ்ச்சிகளையும் சரி, தீபாவளி தேசிய நிகழ்வையும் கொண்டு சேர்ப்பதற்கு, சப்ரகமு மாகாணத்தில் மாகாண நிகழ்வை கொண்டு சேர்ப்பதற்கு, அதிலும் இலக்கிய விழா ஒன்றை நடத்துவதற்கு எவ்வாறு சவால் இருக்கின்றது? இது மக்களிடம் எவ்வாறு சென்றடையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையான கேள்வி அது, அல்லது கருத்து. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கலை இலக்கிய விழாவை பற்றி பேசுவோமானால், இந்த கலை இலக்கிய விழாவுக்காக பல போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. எமது அமைச்சினூடாகவும் மாகாணத்தினூடாகவும் நாங்கள் கடிதங்கள் மூலமும் பாடசாலைகளுக்கு தொடர்பு கொண்டிருந்தோம். எனினும் ஆரம்பத்தில் அவர்களிடம் பெரிய ஒரு அக்கறை காணப்பட்டதாக நாங்கள் உணரவில்லை. காரணம், இதற்கு முதல் இப்படி ஒரு விடயம் இல்லாமல் இருந்ததனால் இதற்கு அவர்கள் எப்படி பங்கு பெற்றுவது என்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அமைச்சினூடாக அவர்களுக்கு கொடுத்த அறிவுறுத்தல்கள், தகவல்களினூடாக அவர்கள் பலர் இப்போது போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இப்போது எங்களுக்கு இருக்கும் பிரச்சனையாக அந்த போட்டிகளை பார்ப்பதற்காக நடுவர்களை தேர்ந்தெடுப்பதில் கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் வெளிமாகாணங்களிலிருந்து நடுவர்களை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. காரணம், எல்லா பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் பங்கு பற்றி கொண்டிருக்கிறார்கள். சவால்கள் என்று எடுக்கும் போது உண்மையிலேயே நீங்கள் கூறியது போல இரத்தினபுரி என்பது ஒரு பெரும்பான்மை சமூகம். ஆரம்பத்தில் அங்கு எவ்விதமான தமிழ் நிகழ்ச்சிகளும் முதலில் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. எனினும் எமது பிரதி அமைச்சரும் நாங்களும் அவர்களுடன் கலந்தாலோசித்து அதன் பின் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். உண்மையிலே நாம் சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சப்ரகமு கலை இலக்கிய விழா. எங்களுடைய முயற்சியினூடாகவே இப்போது நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான சவால்கள் இருந்தனவே ஒழிய அவர்களுடைய ஒத்துழைப்பு, பெரும்பான்மையினருடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கின்றது. அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி இருக்கின்றார்கள். மக்கள் வாக்களிப்பு மூலமாக சப்ரகமு மாகாணத்தில் அதிலும் அதற்கிடையில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சவால்களை கடந்து இது தொடர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. பொதுவாக இந்த சப்ரகமு மாகாண தீபாவளி விழா ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறப் போகுது. அரச கலை இலக்கிய விழாவும் இடம்பெறப் போகுது. இதில் எந்த பாடசாலைகள், எத்தனை பாடசாலைகள், எத்தனை மாணவர்கள் சமூகத்தினர் எளிதில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் சப்ரகமு மாகாணத்தை பொறுத்த மட்டும்? உண்மையிலேயே சப்ரகமு மாகாண தீபாவளி விழா 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. இதில் உண்மையிலே நாங்கள் முக்கியமாக அப்புகஸ்தன்னை, இரத்தினபுரியில் இருக்கும் அப்புகஸ்தன்னை பகுதியில் தான் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம், தீபாவளி விழாவினை. இதற்கு அந்த பிரதேசத்தில் உள்ள அயல் பாடசாலைகளும் அங்குள்ள மக்களும் கலந்து கொள்வார்கள் பெரும்பான்மையாக. நாங்கள் எனினும் இரத்தினபுரியில் இருக்கும் சகலரையும் அழைக்கிறோம். 26ஆம் தேதி அப்புகஸ்தனைக்கு வாருங்கள். கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் என்பன அங்கு நடைபெற உள்ளன. முக்கியமாக புத்த சாசனம் மற்றும் சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி அவர்களும் எமது பிரதி அமைச்சரும் அதேபோல் ஆளுநர் போன்ற அரசியல் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் இங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது ஒரு பாரிய நிகழ்ச்சியாக, தேசிய நிகழ்விற்கு இரண்டாவதாகாத ஒரு நிகழ்வாகவே இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. கலை இலக்கிய விழாவை எடுத்துக்கொண்டீர்களானால், கலை இலக்கிய விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கு சபரகமுவில் உள்ள சகல பிரதேசங்களிலும் இருந்தும் மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. உண்மையிலேயே குறுந்திரைப்படங்கள், குறுநாடகங்கள், சிறுகதைகள், கவிதை தொகுப்புகள் என்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளுக்காக மக்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள், மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. சாகித்ய விழா, தமிழ் இலக்கியம் என்ற விழா, தமிழ் மக்களுக்கான மாணவர்களுக்கான விழா, இதெல்லாம் தொடர்ச்சியாக போட்டிகள்லாம் இடம்பெற்றிருந்த வகையில் சப்ரகமு மாகாணத்திலும் அரச கலை இலக்கிய விழா நவம்பர் மாதம் இடம்பெறப் போகின்றது. எனவே முதலில் இந்த ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம் தீபாவளி விழா இடம்பெறப் போகின்றது. காலநிலையும் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். இதை தாண்டி பங்களிப்பு என்பது இந்த விழாவிலே கலந்து கொள்ளப் போகின்ற அனைவரினுடைய பங்களிப்பும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் கூட. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, சப்ரகமு மாகாண மக்களுக்கு, அதாவது பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினுடைய பிரதி அமைச்சருடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் என்ன கூறப்போகின்றீர்கள்? பொதுவாக இந்த மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு
உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமானது. 26ஆம் தேதி நடக்க இருக்கும் இந்த தீபாவளி விழா, மாகாண தீபாவளி விழா இரத்தினபுரி வரலாற்றில், சப்ரகமு வரலாற்றில் முதலாவது. எனவே உங்களுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி அழகு பெறாது. எனவே மாணவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பம் சகிதம், உங்கள் தந்தை தாயுடன் குடும்பம் சகிதம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொள்ளும் போதுதான் அடுத்த வருடங்களில், எதிர்வரும் காலங்களில் எமக்கு மேலும் நிகழ்ச்சிகளை எமது சபரகமு மாகாணத்துக்கு கொண்டு வர முடியுமாக இருக்கும். அதேபோல் அரச கலை இலக்கிய விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 6 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன. இங்கு புத்தக கண்காட்சிகள், ஓவிய கண்காட்சிகள், புகைப்பட கண்காட்சிகள், இப்படி பல கண்காட்சிகள் இந்த 5 நாட்களும் தொடர்ந்து இருக்கும். அதையும் தாண்டி தொடர்ந்து 5 நாட்களும் பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் சப்ரகமு மாகாணத்தினூடாக. அதில் சிங்கள மொழி சார்ந்தவையும் தமிழ் மொழி சார்ந்தவையும் என பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அதுதான் பெருமையாக சொல்ல வேண்டும். சப்ரகமு என்பது ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்த ஒரு மாகாணமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2.5 நாட்கள், அந்த 6 நாட்களில் 2.5 நாட்கள் தமிழ் மொழிக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊடகம் சார்ந்த, அறிவிப்பாளர்கள் சார்ந்த ஒரு பயிற்சி பட்டறை கூட நடக்கவிருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள், கந்தலோயா போன்ற பாடசாலைகள் கலை இலக்கியக்கு மிக முக்கியம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பவர்கள், அவர்களும் அன்று கலந்து கொள்கிறார்கள். எனவே கேகாலை தொடக்கம் இரத்தினபுரி வரை உள்ள சகல பாடசாலைகளும் இணைந்து கொள்ள இருக்கின்றன. எனவே நவம்பர் 25 முதல் இருக்கும், 25ஆம் தேதி முதல் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் குடும்பம் சைதம் வாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, ரசிப்பதற்கு பல நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளும் போதே உங்களது பங்களிப்பே இந்த நிகழ்ச்சிகளை மேலும் மெருகூட்டும். தொடர்ந்தும் எமது பிரதியமைச்சருக்கு தமிழ் மொழி சார்ந்த செயற்பாடுகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையும். நவம்பர் மாதம் இடம்பெறப் போகின்ற அரச கலை இலக்கிய விழா சப்ரகமு மாகாணத்தில் இடம்பெறப் போகின்றது. இதில் பங்கு பெறுபவர்கள் அவர்களுடைய விண்ணப்பிப்பதற்கு ஏதாவது தகுதிகள் இருக்கின்றனவா? எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்? அல்லது குறிப்பிட்ட பாடசாலை உள்ளிட்டவற்றில் தான் மாணவர்கள் அல்லது சமூகத்தினர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா? உண்மையிலே அதற்கான விண்ணப்ப திகதிகள் முடிவடைந்து விட்டன. இப்போதைக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை நாங்கள் கால எல்லை கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் நாங்கள் கொடுத்திருந்தோம். விண்ணப்பங்கள், ஆக்கங்கள் நிறையவே வந்து சேர்ந்துள்ளன. அவற்றை இப்போது நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். எனவே வெகு விரைவில் அதற்கான அவர்களுக்கான பெறுபேறுகள் வந்து சேரும், அதற்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். எனவே இப்போது இருக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் நிகழ்ச்சிகளை வந்து பார்வையிடுவது, அவற்றை ரசிப்பது உங்களுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இதில் இந்த விண்ணப்பங்களை பொறுத்த மட்டும் அதிகமானவர் அனுப்பியிருந்தார்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த தமிழில் வந்து எவ்வாறு இருக்கின்றது, இந்த வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது? தமிழ் மொழியிலே விண்ணப்பித்தவர்களினுடைய எண்ணிக்கை பற்றி உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து மாகாண சபையும் சப்ரகமு மாகாண நூலக சேவை சங்கமும் இணைத்து நடத்துகிறார்கள். நாங்கள் அங்கு போய் இந்த விண்ணப்பங்களை பார்க்கும்போது அவர்கள் கூறிய ஒரு விடயம், பெரும்பான்மை மக்களை விட தமிழ் மக்கள் இதில் நன்றாக ஈடுபாடுடன் இருக்கிறார்கள் என்று. உதாரணமாக நடன போட்டிகள், அவர்கள் பல்வேறு நடன போட்டிகளை கொண்டு வந்திருந்தார்கள். நாங்கள் பரதம், கதம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருந்தோம். எனினும் கதம்ப நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட 15ற்கு மேற்பட்ட பாடசாலைகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை மக்களின் சிங்கள மொழியிலான விண்ணப்பங்கள் குறைந்தது 5 வந்திருந்தன. அறிவிப்பாளர்களுக்கான எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சவால் வரும் என்று நினைக்கிறோம். சப்ரகமுகத்திலிருந்து அறிவிப்பாளர் போட்டிகளுக்காக கிட்டத்தட்ட 45ற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துள்ளன. அதாவது இந்த அமைச்சினூடாக பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சராக இணைந்திருக்கிறார், அவர்களுடைய இணைப்பாளராக இன்று நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். இதனூடாக சப்ரகமு மாகாணத்தினுடைய முதல் தடவையாக இவ்வாறு ஒரு தீபாவளி நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறப் போகுது. அடுத்த நவம்பர் மாதத்தை பொறுத்த மட்டில் தமிழர்களும் அதிகமாக இணைந்து கொள்கின்ற அரச கலை இலக்கிய விழா இடம்பெறப் போகின்றது. எதிர்வரும் காலங்களில் இந்த திட்டம் எவ்வாறு செயற்பட போகின்றது, குறிப்பாக எவ்வாறான பிளான்ஸ் திட்டம் எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற திட்டங்கள்? உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிகள், சப்ரகமு கலை இலக்கிய விழா பற்றிய தகவல்களை நாங்கள் முகப்புத்தகங்களூடாக பரிமாறும் போது பல மாகாணங்களிலிருந்தும் கேள்விகள் வந்திருந்தன. எங்களுக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகள் இல்லையா, ஏன் சப்ரகமு மாகாணத்தில் மட்டும் என்று. ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் பல மாகாணங்களுடன் கலந்து ஆலோசித்தேன்.
அவர்கள் அப்போதே நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருந்தார்கள். உண்மையிலே வருந்தத்தக்க விடயம், அங்கு தமிழ் மொழிக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பிரச்சார நடவடிக்கைகள் மிக குறைவாக இருந்தன. எனவே நமது மக்களுக்கு அவை சென்று சேர்ந்தது மிக குறைவாக இருந்தது. எனவே எதிர்வரும் காலங்களில் மற்ற மாகாணங்களில் உள்ளவர்களுக்கான இது கருத்து, எதிர்வரும் காலங்களில் அதாவது 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாகாணத்திலும், முக்கியமாக மத்திய மாகாணம், ஊவ மாகாணம், இவற்றின் கலை இலக்கிய விழாக்களை நாங்கள் எங்களது அமைச்சின் தலையீடாக மிக சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முன்வருவோம். அதேபோல் சபரகம மாகாணத்திலும் இதையும் தாண்டி எதிர்வரும் காலத்தில் தைப்பொங்கல் விழா, மாகாண தைப்பொங்கல் விழா கேகாலை மாவட்டத்தில் நடாத்த திட்டமிட்டிருக்கிறோம். கேகாலை மாவட்டத்தில் ஏன்னா இரத்தினபுரியில் ஒரு நிகழ்வு நடக்கும் போது எங்களது சகோதரன் தான் கேகாலை மாவட்டம் என்பது. எனவே தைப்பொங்கல் விழா மிக சிறப்பாக எமது அமைச்சின் அனுசரணையுடன் கேகாலை மாவட்டத்தில் இன்னும் இடம் தீர்மானிக்கப்படவில்லை. கேகாலை என்பது உறுதியானது. கேகாலை மாவட்டத்தில் இதைவிட, இதில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை கொண்டு இதைவிட சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது சபரகம மாகாணத்தில் இருக்கக்கூடிய அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு, பொதுவாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த காலம் மாறுகின்றது. அதாவது அமைச்சினுடைய செயற்பாடுகளில் பல திட்டங்கள், இப்பொழுது நாளை மறுதினம் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்வுகள், இதுக்கும் நீங்கள் செல்லலாம். தீபாவளி திருமணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்க போகின்றது. தீபாவளி விழாவானது காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு நாளும் அப்புகஸ்தன பகுதியில் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் முழு நாளுமே நடைபெறவிருக்கிறது. சரி, இப்போ வர்றவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல், ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குது, இது இப்படி கொண்டாடலாம், இதிலெல்லாம் நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளலாம், இவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள்? உண்மையிலேயே அன்று நீங்கள் பார்த்தீர்களானால் நாங்கள் ஒரு மேல கச்சேரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஒரு வித்தியாச முறையில் நடத்துவதற்கான சில ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் அப்புகஸ்தனையில் அமுனுதன் தமிழ் வித்யாலயமானது சிலம்பாட்டத்தில் மிக பெயர் போன ஒன்று. இப்போது நாம் பலரும் மறந்துவிட்ட ஒரு கலை, சிலம்பாட்டம் பற்றிய ஒரு விசேட நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற இருக்கின்றது. அதையும் தாண்டி கலாச்சார போட்டிகள், கலாச்சார நிகழ்வுகள் பலதும் அங்கு நடைபெற இருக்கின்றன. நீங்கள் குடும்பம் சகிதம் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம், அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். அதையும் தாண்டி முழு நாளும் பங்கு பெற்றுபவர்களுக்கு கூட சீட்டிழுப்பு முறையில் பரிசில்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுடைய நேர்களுக்கு, இன்று எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு? உண்மையிலேயே ஒரு பிரதி அமைச்சரை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இரத்தினபுரி மாவட்டம் கொடுத்தது இதற்காகத்தான். நாங்கள் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக எமது பிரதி அமைச்சர் வந்ததும் ஒரு பதவி ஏற்பதற்காக மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக. ஒரு அமைச்சர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் நாம் நினைப்பது பாதை அபிவிருத்தி செய்ய வேண்டும், பாடசாலைக்கு வளங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே நமது மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதையும் தாண்டி எமது பிரதி அமைச்சரின் மிக முக்கியமான சிந்தனை அவர் யோசிப்பது எப்போதுமே நம் சமூக மாற்றத்திற்கு சக்தி வாய்ந்த சாதனம் கல்வி. எனவே இந்த கல்வியுடன் இணைந்திருப்பதுவே இலக்கியம், கலை போன்றவை. மக்களிடம் கலை, இலக்கிய உணர்வுகளை விருத்தி செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு சமூகத்தை நல்ல சமூகமாக மாற்ற முடியும். பௌதீக வளங்களை கொண்டு மாற்ற முடியாது. எனவே நாம் அனைவரும் இந்த கலை இலக்கிய விழாவிலும் தீபாவளி விழாவிலும் இணைந்து கொண்டு எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் ஒன்றான இந்த விடயத்தை சரிவர செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நிச்சயமாக சபரகம மாகாண தீபாவளி விழா ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறப்போகுது. நவம்பர் மாதம் அரச கலை இலக்கிய விழா சபரகம மாகாணத்தில் இடம்பெறப்போகின்றது. கேகாலை மாவட்டத்தில் எதிர்வரும் பொங்கலுக்காக, தைப்பொங்கலுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. எனவே பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்கு பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கின்றோம். தேசிய அலைவரிசை ரூபவாணி நேத்ரா டிவியினூடாக இன்றைய நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியில் மோடு இணைந்திருந்தார் பெருந்தோட்டம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதி அமைச்சரின் இணைப்பாளரும் ஒருங்கிணைப்பு செயலாளருமான திரு எஸ் சிவனேசன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. சந்தர்ப்பத்திற்கு நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் மோடு இணைந்திருந்த அதிதிக்கும் நன்றி. அதே நேரம் எமது நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் ஜெய்மனுக்கும் நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியுடன் இணைந்திருங்கள்.